இப்போது வந்து அடுத்த ப்ரோக்ராம் என்னென்னா இந்த இதில் என்ன இந்த ப்ரோக்ராம் என்னென்னா எரர் இருக்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல் கொடுக்கணும். ஸ்ட்ரக்சர் வந்து எஸ்ஸு ப்ராக்கெட் போட்டு சிஹெச் இன்ட்டு மெயின் கொடுக்குறோம். ஃப்ளோட்டில் ஏங்கிறத கொடுக்குறோம். ப்ராக்கெட் போட்டு வாய்டு எஃப்னா ஸ்ட்ரக்சர் எஸ்ஸு, வாய்டு ஜினா ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்ரு, அதாவது இது நார்மல் எஸ்ஸு, இது பாயிண்டரால் இது பண்ணுறோம், எஸ் பாயிண்டர். சரியா? அப்புறம் இன்ட்டு மெயின் பண்ணி ஸ்ட்ரக்சரில் வேரியபிள், அதாவது இதுக்கெல்லாம் ஒரு வேரியபிள் எடுக்கணும்ல. இந்த எஸ்ஸோட அந்த இருக்க பாயிண்ட் எஸ்ஸு நார்மல் எஸ் இருக்கலாம். அதுக்கு ஒரு வேரியபிள் என்னென்னா சி அசைன் பண்ணி 100 அப்புறம் 100 12.55 போட்டுக்கணும். இந்த இதுக்கு ஒரு வேரியபிள், எஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு வேரியபிள், அதாவது இதுக்கு எஃப் அசைன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஜி அசைன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் 0 போட்டதுனால ரிட்டன் 0 போட்டு இது பண்ணி எஃப் ஸ்ட்ரக்சர் எஸ்வி இதில் தான், இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த இதில் ஒரு எரர் இருக்குது, இதில் தான் எரர் இருக்குது. என்னென்னா இதில் வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணணும், இதில் பாயிண்டர் யூஸ் பண்ணக்கூடாது, மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் எரர் இருக்குது. சரியா? இதில் எரர் இருக்குது. ஆமாம், இதில் எரர் இருக்குது. இதை தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சொல்லணும்னா இந்த இதில் தான் எரர் இருக்குது நம்மளுக்கு. ஆமாம் சொன்னேன், இந்த இதில் வந்து நம்ம எரர் இருக்குது. இப்போ நம்ம எரரை இது பண்ணி இது பண்ணுமா, ஒரு நிமிஷம், எரரை இது பண்ணி போடுறேன். இப்போ எரர் கிளியர் பண்ணிட்டேன். எதிலெல்லாம் எரர் இருந்துச்சுன்னு சொல்லவா? எதில் எரர் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம எல்லாம் போட்டோம், அந்த 19th லைன்லேயும் 23 தான் காமிச்சிது நம்மளுக்கு. சரியா? அந்த இதெல்லாம் பாயிண்டர் யூஸ் பண்ணோம். இந்த பாயிண்டரை இங்கே பண்ணோம். ஒரு நிமிஷம், இதில் இதை சொல்கிற மாதிரி இந்த பாயிண்டரை இதில் போடணும். சரியா? அதில் பாயிண்டர் பண்ணணுமா? இதில் இது வந்து இங்கே யூஸ் பண்ணணும். இந்த பாயிண்டரை யூஸ் பண்ண, அதை மாற்றி யூஸ் பண்ணதுனால தான் இப்போ எரர் வந்துருச்சு. இப்போ கிளியர் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ வந்துருச்சா? கோடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். அதாவது நம்ம இதில் இந்த எரரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் என்னென்னா, எரரை கண்டுபிடிக்கிறதுல நம்ம என்னென்னா இந்த பாயிண்டரை மட்டும் மாற்றி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டதுனால இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த இது ஒன்று, இந்த இது, அதாவது 23 அந்த இதை வந்து அதில் என்ன அங்கே இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 19th லைனில் அந்த பாயிண்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். 19th லைனில் யூஸ் பண்ணக்கூடாது. இது இங்கே வந்து கீழே தான், அதாவது ஜியோட அந்த இதில் தான் வேரியபிளுங்கிறத இந்த லைனில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த லைனில் யூஸ் பண்ணுறத அதில் தான் யூஸ் பண்ணணும். நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வாய்டு எஃப்பில் யூஸ் பண்ணுறது தப்பு. எஃப்பில் வந்து பாயிண்டர் இல்லாமல் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து கோடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு.